ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி காணங்கெளுத்தி மீன் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அது ஏற்கனவே எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ ஒரு பிளேட்டில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஃபிஷ் 65 வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன், கார மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன், உப்பு தேவைக்கு, அரை முடி லெமன் வந்து புழிஞ்சி விட்டுடுறேன். இப்போது நான் தண்ணி ஊற்றி தான் நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா ஆயில் கூட ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து நம்ம மசாலா தடவி வச்சுக்கலாம். இது அம்மா தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நல்லா வந்து 1 by 1 எல்லாத்தையும் மீனை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து தவா ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா வந்து பண்ணிக்கலாம். 1 by 1 எல்லா மீனையும் அம்மா வந்து மசாலா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். இப்போ எல்லா மீனையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாமே சூப்பராக மசாலா அப்ளை பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு ஒரு தவா எடுத்துக்கலாம். எனக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் இந்த தவா தான். இதில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி மீனை வந்து நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிடலாம். இந்த மீன் பார்த்திங்கன்னா சாப்பிடும் பொழுது கறி டேஸ்ட்டில் இருக்கும். கறி மாதிரி வரும், அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இந்த மாதிரி மூடி போட்டு தான் நான் குக் பண்ணுறோம். இந்த மீன் ஒரு பகுதி வெந்துட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் மேல் பாகமும் நமக்கு நல்லா குக்காகி வரும். இது வந்து நம்ம ரொம்ப மொறுமொறுனா எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா இது வந்து எனக்கு வந்து ஒரு முக்கால்வாசி பாயில் ஆனால் போதும் அப்படின்றதுனால நான் எடுத்திருக்கேன். நீங்கள் முழுசாக ஃப்ரை பண்ணி எடுக்கணுன்னாலும் நல்லா மொறுமொறுன்னு வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கறி மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். இந்த மீன் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ரத்த அழுத்தம் வந்து கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு இந்த மீனை நம்ம சாப்பிட்லாம். மூட்டு பிரச்சனைகள் வராது. வயசானவங்களுக்கெல்லாம் மூட்டு பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த மீனை வந்து கொடுக்கறது நல்லாயிருக்கும். மன அழுத்தம் மன இறுக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த மீனை வந்து வாரத்தில் 2 தடவை சாப்பிட்டோன்னா மன அழுத்தம் மன இறுக்கம்லாம் குறைவாக இருக்கும். பாருங்கள், எல்லா மீனும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு. ஆனியனோட சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரசத்துக்கு, சாதத்துக்கு, ரசத்துக்கு இது சைடிஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பரான ஒரு லஞ்சாக இருக்கும். நாங்கள் இதை தான் எடுத்துருக்கோம். இந்த ஃப்ரெஷ் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.